ஹோலி ஃபெஸ்டிவல். இன்னைக்கு ஹோலி ஃபெஸ்டிவல். காலங்காத்தால அப்பா அம்மா கட்டு சிங்கி எல்லாருமே தயாராயிட்டாங்க. அப்பா அம்மா ஹாப்பி ஹோலி. ஹாப்பி ஹோலி பசங்களா. என்ன நீயும் முத தடவை ஹோலி விளையாட எங்க கூட தயாரா இருக்கியா? ஏ போலாம் வாங்க. அப்பா அம்மா கட்டு சிங்கி மற்றும் பிங்கோ சொசைட்டி கீழே எல்லாரும் கூடவே ஹோலி விளையாட போறாங்க. அங்க சொசைட்டில இருக்க எல்லாருமே வந்துடுறாங்க. கட்டு சிங்கி பாக்குறாங்க. கிரவுண்ட் கார்னர்ஸ்ல பெரிய பெரிய ஸ்டால்ஸ் மட்டும் இருந்தது. அங்க நிறையவே கலர்ஸ் அவங்க வச்சிருந்தாங்க. எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கலர் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா எல்லாத்த விட ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, கிரவுண்ட் நடுவுல வச்சிருந்த அந்த பெரிய கிரவுண்ட் ஹோல். அத பார்த்து கட்டு சிங்கி ஒன்னா சொல்றாங்க, ஓ வாவ். கட்டு சிங்கி எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறத பார்த்து செக்ரட்டரி அங்கிள் அங்க வந்து இப்படின்னு சொல்றாரு. கட்டு சிங்கி எப்படி இருந்துச்சு? இந்த வாட்டி ஹோலி செலிப்ரேஷன்ல கொஞ்சம் ஸ்பெஷலா இருக்கணும்னு நான் கொஞ்சம் யோசிச்சேன். இந்த ஸ்பெஷல் போல் உங்களை மாதிரி குழந்தைங்களுக்கு. ஹாப்பி ஹோலி. தேங்க்யூ அங்கிள். உங்களுக்கு ஹாப்பி ஹோலி. இந்த ஹோலி நிஜமாலே ரொம்ப செமையா இருக்க போகுது. ஆமால சிங்கி. சரியா சொன்ன கட்டு. சொசைட்டியோட வேற அங்கிள் ஆண்டி கூட மம்மி டாடியும் கலர் போட்டு விளையாடிட்டு இருப்பாங்க. அதுக்குள்ளவே கட்டு சிங்கி போய் அவங்க ஃப்ரெண்ட்ஸ தேடுறாங்க. அங்க பாத்தியா சிங்கி, ஹரி குட்டி பண்டி எல்லாம் அங்க இருக்காங்க. ஹாப்பி ஹோலி குட்டி. ஹாப்பி ஹோலி சிங்கி. நீ இப்படி சடனா வந்து என்ன சர்ப்ரைஸ் பண்ணிட்ட. இதுதான் என்னோட பிளானே. ஹாப்பி ஹோலி ஃப்ரெண்ட்ஸ். ஹாப்பி ஹோலி கட்டு சிங்கி. ஆனா நல்ல விஷயம் என்னன்னா, நம்ம செக்ரட்டரி அங்கிள் நேச்சுரல் கலர்ஸ் நமக்காக வாங்கிட்டு வந்திருக்காரு. அதனால பிரச்சனையே இல்ல. சரியா சொன்ன குட்டி. பெங்கோ. உனக்கு ஹாப்பி ஹோலி. பிங்கோ எவ்வளவு கியூட்டா இருக்கான் பாரு. சரியா சொன்ன சிங்கி. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து பேசிக்கிட்டே இருந்தாங்க. அப்ப அங்க சிவா மற்றும் கீர்த்தி அக்கா வராங்க. ஹாப்பி ஹோலி கட்டு சிங்கி. ஹாப்பி ஹோலி சிவா. ஹாப்பி ஹோலி கீர்த்தி அக்கா. பிங்கோ டு பேபி ஹாப்பி ஹோலி. கீர்த்தி அக்கா, சிவா, சொசைட்டில இதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் ஹோலி செலிப்ரேஷன் இல்லையா? அதே மாதிரி நம்ம பிங்கோக்கு கூட இது முத ஹோலி தான். அப்ப கட்டு சொல்றான், வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நிஜமான ஹோலிய விளையாட நாம ஆரம்பிச்சிடலாம். அப்ப அவங்க ரெண்டு பேருமே கன்ஃபியூஸ் ஆகி அவங்க எல்லாரையும் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. உண்மையான ஹோலியா? அது எப்படி கட்டு சிங்கி? சிவா என்ன பேசுறான்னு ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்குமே புரியாது. ओ शिवा पूछ रही है कि तुम्हारी असली होली कैसी खेलती है गट्टू चिंकी? ஓ, உங்களுக்கு இன்னும் கொஞ்ச நேரத்திலேயே புரிஞ்சிடும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், தயாரா இருக்கீங்களா? ஏ வாங்க அங்க போலாம். அங்க இருக்கு நம்ம பிச்காரியா. ஏ வாங்க போலாம். சரி, அப்புறம் பசங்க எல்லாரும் அங்க போறாங்க. அவங்களுக்கு தேவையான கன் அவங்க எடுத்துக்கறாங்க. சிவா, கீர்த்தி அக்கா, இப்ப நாம ஒரு கேம் விளையாட போறோம். அது என்னன்னா, நாம எல்லாரும் ஒவ்வொரு கலர் சூஸ் பண்ணணும். அப்புறம் நாம எல்லாரும் போய் ஒளிஞ்சுப்போம். அப்புறம் ஒவ்வொருத்தர் மேல ஒவ்வொருத்தர் கலர் போடுவோம். அப்ப யார் மேல நாம கலர்ஸ் நிறைய அடிச்சிருக்கோமோ அவங்க தான் வின்னரு. வாவ், இன்ட்ரஸ்டிங். என்னது ரெட், என்னது பிங்க், என்னோடது ப்ளூ, கிரீன், येलो. ओके, फिर मेरा ऑरेंज, ब्राउन. அப்படின்னு சொன்னது பசங்க எல்லாருமே வேற வேற டைரக்ஷன்ல போய் ஒளிய ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் கேம் ஆரம்பிச்சாச்சு. येलो गट्टू. ஓ நோ, ஓடு. கட்டு ஓட ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் என்ன ஆகுது, இன்னொரு பக்கத்துல இருந்து குட்டி பண்டி வந்துடுறாங்க. அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் அட்டாக் பண்ணிடுறாங்க. அதுக்குள்ள அதே நேரத்துக்கு பின்னாடில இருந்து சிங்கி. இன்னாங்க, இதுதான் ஷூட்டர் சிங்கி. சிங்கி கிட்ட தோத்த பிறகு எல்லாருமே அங்க இருந்து சீக்கிரம் ஓடிடுறாங்க.
அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் ஹரி மட்டும் பூல் கிட்ட அப்படியே ஒளிஞ்சு இருக்கான். இது வரைக்கும் அவனை யாரும் கலர் அடிக்கல. யாருமே அவனை பார்க்க கூட முடியல. செம்மையா ஒளிஞ்சிருக்கான் அவன். நம்மள யாரும் கண்டுபிடிக்கல, சேஃபா இருக்க, நான் தான் ஜெயிக்க போறேன் அப்படின்னு ஹரி நினைச்சுக்கிட்டு தான் இருப்பான். ஆனா அப்ப எல்லார்கிட்ட இருந்து நீங்க தப்பிக்கல, ஆனா பேய்கிட்ட இருந்து இல்ல. அப்ப அவனுக்கு அந்த சத்தம் கேட்ட உடனே ஷாக் ஆகி பின்னாடி திரும்பி பாக்குறான். என்ன இது, பேய் பேய் அப்படின்னு சொல்லி ஹரி ஓடுறதுக்கு முன்னாடியே அங்க வந்து அந்த பேய் அவன் மேல அப்படியே பிளாக் கலரை அடிச்சு விட்டுடுறான். அப்படின்னு சொல்லி பயந்துகிட்டே அங்கிருந்து ஓடுறாரு. என்னோட கன் கிட்ட இருந்து யாரும் தப்பிச்சுக்க முடியாது. இப்ப எல்லார் மாதிரியும் நான் மிச்சம் இருக்க எல்லா கலர்ஸும் அடிக்க போறேன். அப்ப சரி, அதே நேரத்துல பின்னாடில இருந்து கோஸ்ட் மாஸ்க் போட்டு இருக்க அந்த பேய் வருது. அப்புறம் சும்மா இருங்க, நான் கன்ல என்னோட கலரை ஃபில் பண்ணிக்கிட்டு இருக்கேன். யார் அது அப்படின்னு திரும்பி பார்த்தாலும் இல்லையோ, அவளை பார்த்து பயந்துடுறா. சரியான நேரத்தை பார்த்து அந்த பேய் கூட அவன் மேல அப்படியே பிளாக் கலர் அடிச்சுட்டு ஓடிடுது. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, ஹோலி பார்ட்டில பேய் வந்திருக்கு. சிங்கி கத்துறத கேட்டு பசங்க எல்லாருமே அங்க ஓடி வந்து பாக்குறாங்க. என்னாச்சு சிங்கி? கட்டு, அதாவது இங்க பார்ட்டில பேய் வந்திருக்கு. என்ன பேசுற சிங்கி? பேய்கியெல்லாம் எதுவும் இல்ல. நானும் அத பார்த்தேன். இங்க பாருங்க, அது எப்படி கலர் அடிச்சிட்டு போயிருக்குன்னு. என்னது, பேய் கலர் அடிச்சுச்சா? பார்த்தா இந்த பேய் பொல்லாதது போல இருக்கு. இத விடக்கூடாது. வாங்க நண்பர்களே, அது எங்க இருக்குன்னு நாம தேடுவோம். இதுதான் இன்னைக்கு நம்மளோட மிஷன். ஓகே, டன். அப்புறம் என்ன, பசங்க எல்லாருமே சேர்ந்து அந்த பேயை தேட ஆரம்பிக்கிறாங்க. ஓ சிங்கி, நீ ஆனா பயந்துட்டேன். சரி வா, நம்ம போய் பேய தேடலாம். இன்னொரு பக்கம் ஹரி பூல் பக்கமா ஒளிஞ்சிருக்கான். அதுக்கப்புறம் அங்க கட்டுவோ பிங்கோ போறாங்க. அவனை பார்த்து இப்படின்னு கேக்குறாங்க. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க ஹரி? பேய தேடிட்டு இருக்க. அந்த பேய் என்ன ஃபிஷ்ஷா? பசங்க எல்லாரும் சேர்ந்து தேடிட்டு இருந்தாங்க. கட்டுக்கோ பிங்கோக்கோ ஒரு மூலையில ஏதோ ஒரு மாதிரி விசித்திரமா தெரிஞ்சது. ஓஹோ, அப்பனா நீதான் இந்த பேயா? சரி சரி, இப்ப புரியுது என்ன பண்ணணும்னு. வா வா பிங்கோ, நம்ம போலாம். அப்புறம் கட்டு பிங்குவ கூட்டிக்கிட்டு அங்க பூல் கிட்ட போறாரு. அதுக்கப்புறம் அங்க மோண்டி அவனோட கலர்ஸ ஃபில் பண்ணிக்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் அவன் தயாரா இருக்கான். இப்போ நெக்ஸ்ட் நான் யாரை டார்கெட் பண்றது? மோண்டி கிரவுண்ட்ல எல்லாரும் பக்கமும் திரும்பி பாக்குறான். அப்ப கரெக்டா அவனுக்கு கட்டு நின்னுட்டு இருக்கிறது தெரியுது. ஓஹோ, என்னோட இன்னொரு வேட்டை இங்க நின்னுகிட்டு இருக்கா. என்ன பண்ற பாரு. ஓ நோ. அத பார்த்ததோ பசங்க எல்லாருமே அங்க வந்துடுறாங்க. ஏன் மோண்டி, புடிச்சிட்ட பாத்தியா? ஓஹோ, அப்பதான் இந்த பேய் இந்த மோண்டி தானா? கட்டும், நீ பண்ணது நல்லா இல்ல. மோண்டி, நீ பண்ணது உனக்கு திருப்பி கிடைச்சதா? பசங்க எல்லாருமே மோண்டிய பார்த்து நல்லா சிரிக்கிறாங்க. ये तो मेरी लाइफ की बेस्ट होली है. ஹாப்பி ஹோலி. அப்புறம் இந்த மாதிரி பிங்கோ கட்டு சிங்கியோட சேர்ந்து அவனோட ஹோலிய செலிப்ரேட் பண்றான். ஒருவேளை உங்களுக்கு எங்களுடைய வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா அதை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்புறம் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.